எதுவுமே சரியாக போகலை, எல்லாமே பிரச்சனையாகுது, எதுவுமே சரியாக நடக்கலை, எதுவுமே சரியாக போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் இஸ் கோயிங் வெல். நத்திங் இஸ் கோயிங் வெல். நத்திங் இஸ் கோயிங் அப்படின்னா எதுவுமே போகலை, வெல் அப்படின்னா நல்லா, எதுவுமே நல்லா போகலை. நத்திங் இஸ் கோயிங் வெல். இதுவே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் எவ்ரிதிங் கோயிங் வெல். இஸ் எவ்ரிதிங் கோயிங் வெல். இஸ் எவ்ரிதிங் கோயிங் வெல் அப்படின்னா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா. இதுவே நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா. இஸ் எவ்ரிதிங் கோயிங் வெல் as we thought. இஸ் எவ்ரிதிங் கோயிங் வெல் as we thought. ஓகேவா? as we thought அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா. இஸ் எவ்ரிதிங் கோயிங் வெல் as we thought. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது. என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிறைய கஷ்டம் வருது, என்ன நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel very sad for myself. I feel very sad for myself. I feel very sad அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. for myself என்ன நினச்சி, எனக்காக என்ன நினச்சா எனக்கே வருத்தமாக இருக்குது. I feel very sad for myself. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இது எந்த விதத்திலையும் என்ன பாதிக்காது. இது எந்த விதத்திலையும் என்ன பாதிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will not affect me in any way. It will not affect me in any way. It will not affect me அப்படின்னா என்ன இது பாதிக்காது. affect அப்படின்னா பாதிக்கிறது. ஸோ it will not affect me அப்படின்னா இது என்ன பாதிக்காது. in any way எந்த விதத்திலையும், எந்த விதத்திலையும் இது என்ன பாதிக்காது. it will not affect me in any way. நெக்ஸ்ட் ஒன், இது எந்த விதத்திலையாவது ஒன்றை பாதிச்சுதா. ஸோ நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அது எந்த விதத்துலையாவது ஒன்று பாதிச்சுதா, அப்படி பாதிச்சிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did it affect you in any way? Did it affect you in any way? Did it affect you இது ஒன்று பாதிச்சுதா. in any way எந்த விதத்திலையாவது, இது எந்த விதத்திலையாவது ஒன்று பாதிச்சுதா. Did it affect you in any way? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே என்ன பாதிக்காது. எதுவுமே என்ன பாதிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing will affect me. Nothing will affect me. எதுவுமே என்ன பாதிக்காது. Nothing will affect me. ஸோ இதுவே ஏதாச்சும் ஒன்றை பாதிக்குமா, ஏதாச்சும் ஒன்றை பாதிக்குமா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி எப்போ கேட்டாலும் அவள் கோபப்படுறா. நான் இதை பற்றி எப்போ கேட்டாலும் அவள் கோபப்படுறா, அதனால எனக்கு அதை பற்றி கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. நான் அதை பற்றி எப்போ கேட்டாலும் அவள் கோபப்படுறா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She gets angry when I ask about that. She gets angry when I ask about that. She gets angry அப்படின்னா அவள் கோபப்படுறா. when I ask about that நான் அதை பற்றி கேட்கும்போது, நான் அதை பற்றி கேட்கும்போது அவள் கோபப்படுறா. she gets angry when I ask about that. ஓகேவா. she gets angry அப்படின்னா அவள் கோபப்படுறா. when I ask about that நான் அதை பற்றி கேட்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை பற்றி கேட்டப்போ அவள் கோபப்பட்டாளா. நீ அதை பற்றி கேட்டப்போ அவள் கோபப்பட்டாளா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did she get angry when you asked about that? Did she get angry when you asked about that? Did she get angry அப்படின்னா அவள் கோபப்பட்டாளா. ஓகேவா. பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம், அதனால தான் இங்கே டிட் யூஸ் பண்ணிட்டோம். அதனால இங்கே கெட்டை காட்டாக மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ டிட் ஷி கெட் ஆங்க்ரி அப்படின்னா அவள் கோபப்பட்டாளா. when you asked about that நீ அதை பற்றி கேட்டப்போ, நீ அதை பற்றி கேட்டப்போ அவள் கோபப்பட்டாளா. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம்.
இதை பற்றி அவங்க உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? இதை பற்றி அவங்க உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did they tell you anything about this? Did they tell you anything about this? Did they tell you anything? அவங்க எதுவும் உன்கிட்ட சொன்னாங்களா? Did they tell அப்படின்னா அவங்க சொன்னாங்களா? You அப்படின்னா உன்கிட்ட, அவங்க உன்கிட்ட சொன்னாங்களா? anything அப்படின்னா ஏதாச்சும். about this இதை பற்றி அவங்க உன்கிட்ட எதுவும் சொன்னாங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை பற்றி உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இதை பற்றி உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will not tell you anything about this. They will not tell you anything about this. They will not tell you அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. anything எதுவும். about this இதை பற்றி அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. They will not tell you anything about this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது உருப்படியாக யோசி. ஏதாவது உருப்படியாக யோசி. தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காம ஏதாச்சும் உருப்படியாக யோசி. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது உருப்படியாக யோசி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் ஆஃப் சம்திங் யூஸ்ஃபுல். திங்க் ஆஃப் சம்திங் யூஸ்ஃபுல். திங்க் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஏதாவது யோசி. யூஸ்ஃபுல் அப்படின்னா உருப்படியாக பயன்படுற மாதிரி. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் உருப்படியாக யோசி, ஏதாவது பயன்படுற மாதிரி யோசி. திங்க் ஆஃப் சம்திங் யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? உனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have the habit of writing diary? Do you have the habit of writing diary? Do you have the habit அப்படின்னா உனக்கு பழக்கம் இருக்கா? writing diary. டைரி எழுதுகிற பழக்கம். டைரி எழுதுகிற பழக்கம் உனக்கு இருக்கா? Do you have the habit of writing diary? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அங்கே போகிற பழக்கம் இருக்கா? உனக்கு அங்கே போகிற பழக்கம் இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have the habit of going there? Do you have the habit of going there? Do you have the habit அப்படின்னா உனக்கு பழக்கம் இருக்கா? of going there அங்கே போகிற பழக்கம் உனக்கு இருக்கா? Do you have the habit of going there? So next one. அவனுக்கு தினமும் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. அவனுக்கு தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has the habit of going to temple every day. He has the habit of going to temple every day. He has the habit அப்படின்னா அவனுக்கு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? going to the temple. கோயிலுக்கு போகிற பழக்கம். தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கம். going to the temple every day. தினமும் கோயிலுக்கு போகிற பழக்கம் அவனுக்கு இருக்குது. He has the habit of going to the temple every day. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்கிறதா? உனக்கு ஏதாச்சும் பழக்கம் இருக்கா? இருந்தால் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் அவனை அழைச்சிட்டு வரேன். நான் அவனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will bring him. I will bring him. I will bring. நான் அழைச்சிட்டு வரேன். நான் கொண்டுட்டு வரேன். him அவனை. நான் அவனை அழைச்சிட்டு வரேன். இங்கே ஹிம்னு வந்ததுனால அழைச்சிட்டு வரேன்னு வரும். இதுவே ஐ வில் பிரிங் தட் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா ஐ வில் பிரிங் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை உன்கிட்ட சொன்னேனா? நான் அதை உன்கிட்ட சொன்னேனா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I tell you that? Did I tell you that? நான் அதை உன்கிட்ட சொன்னேனா? Did I tell you? நான் சொன்னேனா? that அதை நான் அதை சொன்னேனா? Did I tell you that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to tell you something. I wanted to tell you something. I wanted to tell you. நான் சொல்லணும்னு நினச்சேன். சம்திங் ஒன்று. நான் ஒன்று உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். I wanted to tell you something. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் தனியாக போகிற?
நீ ஏன் தனியாக போகிற, இரு நானும் வரேன், நீ ஏன் தனியாக போகிற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you going alone? Why are you going alone? Why are you going? நீ ஏன் போகிற, alone தனியாக, நீ ஏன் தனியாக போகிற. Why are you going alone? அவன் தனியாக போகிறானா, அவன் தனியாக போகிறானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is he going alone? Is he going alone? அவன் தனியாக போகிறானா. Is he going alone? தனியாக போகிறானா. இதுவே அவன் தனியாக போகிறான், அவன் தனியாக போகிறான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is going alone. He is going alone. அவன் தனியாக போகிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை பார்த்து பொறாமைப்படாதே. அவளை பார்த்து ஏன் பொறாமைப்படுற, அவளை பார்த்து பொறாமைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Don't be jealous of her. Don't be jealous of her. Don't be jealous அப்படின்னா பொறாமப்படாத. of her அப்படின்னா அவளை பார்த்து. ஸோ don't be jealous of her, அவளை பார்த்து பொறாமப்படாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னிடம் ஏன் எல்லாவற்றிற்கும் பொறாமைப்படுகிறாய், என்னை பார்த்து ஏன் எல்லா விஷயத்துக்கும் இப்படி பொறாமப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why are you jealous of me for everything? Why are you jealous of me for everything? Why are you jealous of me அப்படின்னா ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற. for everything அப்படின்னா எல்லாத்துக்கும். Why are you jealous of me for everything? எல்லாத்துக்கும் ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை நீ செய், நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You do what I say. You do what I say. You do அப்படின்னா நீ பண்ணு. என்னது what I say, நான் என்ன சொல்றேனோ அதை நீ பண்ணு. You do what I say, நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்வதை விட்டு விட்டு நீ ஏன் இதையெல்லாம் செய்தாய், நான் சொன்னதை செய்யாம நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why did you do all this without doing what I told to do? Why did you do all this without doing what I told to do? Why did you do all this? நீ ஏன் இதெல்லாம் பண்ண. Without doing what I told to do, நான் என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை விட்டுட்டு. Without doing what I told to do, நான் என்ன செய்யணும்னு சொன்னனோ அதை விட்டுட்டு நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச. why did you do all this? ஓகேவா. ஸோ why did you do all this without doing what I told to do? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இது எல்லாமே நீ சொன்னபடி தான் செய்தேன், நான் இது எல்லாமே நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I did all these things as you said. I did all these things as you said. I did all these things அப்படின்னா நான் இதெல்லாம் நான் செஞ்சேன். எப்படி as you said, நீ சொன்ன மாதிரி. I did all these things as you said. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய், ஏன் மிகவும் கவலையாக இருக்கிறாய். ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why are you so anxious? Why are you so anxious? ஸோ anxious அப்படின்னா என்னன்னா, ஸோ கவலைனா சேடு தானே வரும், இங்கே ஏன் ஆங்ஷியஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எப்படிப்பட்ட கவலை அப்படின்னா ஒரு மாதிரி பயம் கலந்த கவலையாக இருக்கும் இல்லையா. ஸோ பயம், ஐயோ என்னாக போதோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக இருப்போம் இல்லையா. ஸோ அதான் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேட்டோம்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஒய் ஆர் யூ ஸோ ஆங்ஷியஸ், ஒய் ஆர் யூ ஸோ ஆங்ஷியஸ். ஓகேவா. உன்னால் சமாளிக்க முடியாது, உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You won't be able to manage. You won't be able to manage. You will not be able to manage. அதான் will not be தான் won't be அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ you will not be able to manage அப்படின்னா மேனேஜ் அப்படின்னா சமாளிக்கிறது, பார்த்துக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இது வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா you won't be able to handle அப்படின்னு சொல்லலாம், you won't be able to manage அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். உன்னால் சமாளிக்க முடியாது,
ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உன்னால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, ஹெல்ப் இல்லாமல் சமாளிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு யூ won't be able to manage or you won't be able to handle. ஓகேவா? எல்லாம் சரியாகிவிடும். இப்போ யாரோ ஏதோ கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, வில் பி ஃபைன் அப்படின்னா நல்லா, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வேன். நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுப்பேன். ஒரு பிரச்சனையில நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I will handle everything. I will handle everything. I will handle அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ I will handle அப்படின்னா நான் சமாளிப்பேன். everything அப்படின்னா எல்லாத்தையுமே. I will handle everything. நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்போ இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டரோடய இல்லை பிரதரோடய இப்போ 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அம்மா இங்கே சண்டை போட்டுருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Are you guys fighting? Are you guys fighting? Are you guys fighting அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகேவா? ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ are you guys fighting அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.